நெல்லை மாவட்ட ஆட்சியருடைய பெயரை பயன்படுத்தி பணம் பறிக்கும் முயற்சி நடப்பதாக புகார் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் சிவமணி, விவரம் என்ன? தேவா, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக மருத்துவர் சுகுமார் இருக்கிறார். அவருடைய பெயரை பயன்படுத்தி திருநெல்வேலி பெருமாள்புரத்துல ஒரு தனியார் மருத்துவமனை செயல்பட்டு வந்தது. அனுமதியின்றி அந்த மருத்துவமனை செயல்பட்டு வருவதாக நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த மருத்துவமனை பூட்டி சீல் வைக்கப்பட்டது. தற்காலிகமாக வேறொரு இடத்துல அந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அந்த மருத்துவமனையுடைய மருத்துவர் வினோத்குமார் பிலிப் திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் ஒரு புகாரை அளிச்சிருக்கிறார் கடந்த வாரம். அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அதுல இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மருத்துவமனை பூட்டி சீல் வைக்கப்பட்ட மருத்துவமனையை திறப்பதற்கு மாவட்ட ஆட்சியரினுடைய நேர்முக உதவியாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர், நான் அந்த மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளராக இருக்கிறேன் என்ற தகவலோடு பேசியிருக்கிறார். ராஜ்குமார் என்ற பெயரோடு பேசியிருக்கக்கூடிய நபர் மாவட்ட ஆட்சியரும் பேசுகிறார் உங்களிடம் என்று சொல்லி சுகுமார் பேசுவதாக, மருத்துவர் சுகுமார் பேசுவதாக கூறி அவரையும் பேச வைத்திருப்பதாக தெரிய வருகிறது. இதுபோன்று ஆள்மாறாட்டம் போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட நடவடிக்கையின் காரணமாக மருத்துவர் அளித்த புகாரின் அடிப்படையில் திருநெல்வேலி மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆள்மாறாட்டம், மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் பெயரை பயன்படுத்தி இதுபோன்று பணம் பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது தொடர்பாக அவர் அந்த தொடர்புடைய நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.